அடிக்கிற அடியில அதாவது நிமிரணும். ஹலோ மெக்கானிக். ஹாய். என்னம்மா பாக்குறீங்களா? பார்க்கலாமே. எதை? கார. அடே நமக்கு தெரிஞ்ச வண்டி 57. என்னதான்? ஆமா, இது முன்னால டாக்ஸியா இருந்தது இல்ல? இப்ப இது ஓனர் கார். யார் ஓனரு? நானே தான். என்ன விசாரணை? வண்டியை பார்த்தா போகுது. தரங்க கதவை. சரிங்களா, கட்சியில மத்தா இருக்குது. பாடியத்தான் பார்க்கணும். பாருங்களேன். பாடியில லூசே இல்ல, ஆனா அங்கங்க மேடு பள்ள இருக்கு. அதை தட்டி நிமித்திடுறேன் நான். ரொம்ப நல்லா விட்டா பேசுவீங்களே. நான் விட்டாலும் பேசுவேன், விடலைன்னாலும் பேசுவேன். நீங்க பெரிய மெக்கானிக் போல இருக்கு. என்ன அவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? இங்க வராத வண்டியே கிடையாது. ஏசி, டிசி, டிஎஸ்பி, சிஐடி எல்லார் வண்டியும் இங்க வந்து போகும். ஏன் சார், அப்போ நம்ம அசோக் வண்டி? உங்க அசோகா? பேர் தான் கேள்விப்பட்டிருக்கேன். பழைய கேடி காளிய பிடிச்சாரு. காளிய மட்டுமா பிடிச்சாரு? இன்னும் யார பிடிக்க போறாரு பாத்துக்கிட்டே இருங்களேன். நான் அவர் விசிறி. அவர் எங்க இருப்பார் சார்? அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அவர் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். வேணா உங்க இடத்துல கொடுங்க, நாங்க 2 பேரும் அங்க வந்துடுறோம். நோ நோ, உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு சிரமம்? திறமை என்னங்க, உங்க இடத்துக்கு வர்றது கொடுத்து வச்சிருக்கணுமே. ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்க. எடி சாத்தாண்ட மோளே, ஸ்வீட்டாயிட்டு பேசுதோ? பொம்பளை எங்கிலும் யாரு ஸ்வீட்டாயிட்டு பேசும்? எனக்கு அறியாம். எந்த கர்த்தாவே? யார் இந்த டீ? എന്താടി? இந்தாடி, இந்த அம்மா நம்ம கஸ்டமர். എന്താ വിഷയത്തിൽ കസ്റ്റമറാണ് ഈ കുട്ടി ബാഡി കാട്ടുന്നത് നീ പാക്കുന്നത്? കാർ റിപ്പയർ അല്ലെങ്കിൽ ഈ കുട്ടി റിപ്പയർ? குட்டி ரிப்பேரும் இல்ல, பெரிய ரிப்பேரும் இல்ல. இந்த அம்மாட்ட நான் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். എന്താ ഇംപാർട്ടന്റ്? ഈ ചക്കളത്തിന്റെ என்ன சார் இந்த பொம்பளை நாஸ்தியா சக்கலாத்தீங்க? மூளை ரிப்பேரா? എന്താടി പറയുന്നത്? എനിക്ക് മൂള റിപ്പയർ എങ്കിൽ എന്റെ ഭർത്താവ് നീ കല്യാണം കഴിക്കുമോ? ഈ ഹൃദയത്തിൽ ഈ ജീവൻ ഇരിക്കുന്നവരെങ്കിൽ ഇവനെ ഈ സാത്താനിന്റെ മകനെ யாரும் நினைക്കാൻ പാടില്ല, யாரும் கல்யாணம் കഴിക്കാൻ പാടില്ല, ഞാനും വിടാൻ പാടില്ല. എന്താടി വിടാൻ പാടില്ല? இந்த மேடம் 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 ஆ மேடம் நீ என்ன கண்டால் ஓடும். என்னடி ஓடணும்? அவ ஒரு திருட்டு கும்பல சேர்ந்தவ. அவகிட்ட டெக்னிக்கா பேசி அட்ரஸ கேட்டுக்கிட்டு இருந்தேன். டீ அடிக்கிறத விட்டுட்டு என்ன போட்டு அடிச்சிட்டியே? துப்பு தொலைக்கிட்டு இருக்கு. துப்பு துப்புன்னு துப்பி அவளை சாத்திட்டியடி. ഞാൻ அப்படித்தான் துப்பு. என்னடா சொக்கா? பாரடி, கேடிய பிடிக்கிறதுல பெரிய கில்லாடி. அதுல என்னடா சந்தேகம்? உன் அசோக் ரொம்ப வசந்தவரோ? காளிய பிடிச்சாரா அவ்வளவுதான். பத்திரமா பாரா போட்டு லாக்கப்ல அடிச்சது யாரு? இந்த சூடாமணி. வேற யாராவது இருந்தா காளி தண்ணி காட்டியிருப்பான். ചൂടായിട്ട് ചായ കുടിക്കണം. சாயாவானா பாயாவானா? இந்த கார் எப்ப வந்தது? 1952 வெளியே வந்தது. இந்த ஷெட்டுக்கு எப்ப வந்தது? ரிப்பேர் ஆன உடனே வந்தது. லத்தி பேசும் என்ன வந்தது? இப்ப கேக்குறது நான் கரெக்டா பதில் சொல்றேன். 4 வீலோட வந்தது. திமிரா பேசுற. என்ன வந்தது? என்ன வந்தது? குட்டி வந்ததோ சாரே? சும்மா எப்படி குட்டியாது சத்தியாது? வெளியில புதுசா இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. பண்ணட்டுமே, என்ன கேக்குறீங்க கேளுங்க. இதுல புட்டி வந்ததா? குட்டியோ? நான் வேண்டியவன் வேண்டாதவன் பார்க்க மாட்டேன். சட்டம்னா சட்டம்னா, அரஸ்ட்னா அரஸ்ட் தான். கடத்தல் பிராந்தி வந்ததா? கொத்து திராட்சை மார்க். ஐயோடா, சத்தியம் പറയൂ. புட்டி வந்ததோ? പറയൂ. என்னடி நீ அவர் பேச்ச நம்பிக்கிட்ட? ஆமா வந்தது. இப்ப என்ன? എന്റെ കർത്താവേ, ഇയാൾ കാർ റിപ്പയർ ചെയ്യുന്നത് ഞാൻ നനച്ചു. ഇയാൾ ബാട്ടിൽ കടത്തുന്നതോ? You are correct. யாரா கார்ல நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு. வாங்க மிஸ்டர் அசோக். மிஸ்டர் சூடாமணி, கார்ல ஏறிட்டா எப்படி நடக்க முடியும்? ஓஹோ, அங்க ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுதோ? மிஸ்டர் அசோக், சொக்க உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா சட்டம்னா சட்டம் தான். டியூட்டில நான் ரொம்ப பொல்லாதவன். சூடாமணின்னா டிபார்ட்மெண்டே அல்லணும். மிஸ்டர் அசோக், சேம் கார், சேம் கலர். முதல்ல அந்த டர்னிங்ல தடுமாறிட்டு போச்சு. ஹெவி த்ராட்டல் கொடுத்தேன். எதுல? மோட்டார் பைக்ல. சேஸ் 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 புடிச்சிட்ட பாத்தீங்களா? சூடாமணி, இந்த காரு யாரோட தெரியுமா? கமிஷனரோட காரு. ஐயோ பாவம், அவருக்கு கலரை வச்சு மட்டும் ஒரு காரை பிடிச்சா போதுமா? நம்பரும் தேவையில்லை. ஓஹோ, அங்க ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுதோ? நம்பரை பார்க்கணும் இல்ல சார்?
உலகத்து ஜனத்தொகை குறைக்கிறதுக்காக ஆண்டவ மனுஷனுக்கு அதிகமா மூளை கொடுத்துருக்கு. எவன் வைக்கிற டைம் தவறுனா தவறலாம், இந்த கபாலில் வைக்கிற டைம் தவறவே தவறாது. அசோக் பயன்படுத்துற எந்த பொருளையாவது இந்த டைம் பாம் பிக்ஸ் பண்ண 2 மணி நேரமா டைம் ஒரே போல. ஹலோ, அசோக் பேசுறேன். ஹலோ, நான் ஹேமா பேசுறேன். ஹேமா, வாட் இஸ் திஸ்? குரல் மாறி இருக்கு. வந்து ஜஸ்ட் கோல்டு, அவ்வளவுதான். என்ன ஒரு ஒத்துமை பத்தியா? எனக்கு கூட கோல்டு பிடிச்சிருக்கு. வந்து நான் உனக்கு விக்ஸ் தரவட்டமா? நாளைக்கு எனக்கு பர்த்டே. ஓ தெரியுமே, நாளை கரெக்டா 10 மணிக்கு நேர்ல வருவேன். ஷூர் ஷூர். நாளை கரெக்டா 10 மணிக்கு டெலிபோன் பக்கத்திலே இருங்க, என் கால் வரும், அதுக்கப்புறமா நான் வருவேன். ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? இது நேத்து உங்ககிட்ட பேசுனது தெய்வ நம்பர் 1, இது தெய்வ நம்பர் 2. நான் டெலிபோன் கிளீனர். யூ பர்மிஷன்? எக்ஸ்கியூஸ் மீ, டெலிபோன்லாம் சுத்தமா தான் இருக்கு. சின்ன பொண்ணு டெலிபோன் சுத்தம் பண்ணணும்னு ஆசைப்படுது. பாத்திரம் தேய்க்கிற மாதிரி நல்ல நிதானமா வேலைக்கு போகலாம். டெலிபோன் சுத்தம் பண்ற பொண்ணு அவ்வளோ அழகாத்தான் இருக்கா. மேடம், சார் சீக்கிரமா டெலிபோனை கிளீன் பண்ணுங்க. பண்றேன் சார். தேங்க்யூ சார். டோன்ட் டென்ஷன் ப்ளீஸ். போயிட்டு வரேன். சரிம்மா. ஐயோ ஐயோ, நிறைய பத்தியா கையில காசு இல்லாத பையன் உங்க வீட்டுல ஏன் டெலிபோன் வைக்கிறான்னு பார்த்தேன். இப்படி அல்வா துண்டா வந்தா ஏன் வைக்க மாட்டான்? எத்தனை நாளைக்குப்பா டெலிபோன்லயே பேசிட்டு இருப்பேன்? நேரடியா வாமா நான் அந்த பொண்ணுகிட்ட. உங்க அப்பா சொல்லட்டுமே, என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்ல, அப்பா டெலிபோன்ல பேசினா நான் பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு முத்தம் கொடுத்துருவாரா? திருப்பி கொடுப்பீங்களா? கொடுத்தா என்ன? அப்பா மருமகன்ற முறையில மாமனார் அன்பா ஆசீர்வாதம் பண்ணி சன்மானமா நெத்தியில ஒண்ணு கொடுத்தா என்ன? கொடுங்கப்பா. டெலிபோன வைக்கப்படுறேன். ஹலோ 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 ஹலோ. பிள்ளையாரப்பன் புண்ணியத்துல இந்த வருஷமும் நல்ல விளைச்சல். சீக்கிரம் வாமா, ஜோசியர் வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் நில்லுங்கப்பா. ஆமா, நீங்க ஒரு மேப்ப தூக்கிட்டு அடிக்கடி ஜோசியர் வீட்டுக்கு அலையறீங்களே, என்னப்பா விஷயம்? அதுவா, அப்போ நீ பிறக்கவே இல்ல. நானும் உங்க அம்மாவும் நம்ம எஸ்டேட்டை சுத்தி பார்க்க போனோம். அங்க ஒரு அதிசயம் நடந்தது. அதிசயமா? ஆமா, சொல்றேன் கேளு. மீனாட்சி, நம்ம எஸ்டேட்ல இந்த வருஷம் ரொம்ப நல்ல வருமானம். அது இருக்கட்டுங்க, வந்ததுல இருந்து பாக்குறேன் நம்ம எஸ்டேட் யானை கண்ணையே காணோம். யானையா? நானும் தான் யானை பிட் பாக்கெட் அடிச்சுட்டு வருது. என்ன சொல்றீங்க? யார் பொட்டியோ திருடிக்கிட்டு வருது. யானை திருடுமா? இந்த திருடிக்கிட்டு வருது. நான் விநாயக பக்தம் பாரு, அதனால என்கிட்ட கொண்டாந்து கொடுக்க வருது. கொண்டா கொண்டா, நீ வாழை பார்த்து அது கொடு. அவ தலையில வை. ஆமா மீனாட்சி, அது என்னன்னு பாரு. பணம் இருக்குங்க. பணமா? அது என்னது? ஏதோ பேப்பரு. மேப்பு பீன்னு எழுதி இருக்கு. என்னங்க பி? மீனாட்சி, இது லட்சுமி கடாட்சம் மாதிரி, இது பிள்ளையார் கடாட்சம் போல இருக்கு இந்த பி. இதுதான் விஷயம்மா. அந்த மேப்ல இருக்க புதையல் கிடைச்சிட்டா நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன். அப்புறம் உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி போடுவேன். அப்போ அந்த புதையல் கிடைச்சாதான் எனக்கு கல்யாணமா? ஒரு பேச்சுக்கு சொன்னம்மா. என்னடா ஆடி எல்லாம் ரெடியா? இலை போட்டு காய வச்சுட்டேன். காய வச்சிட்டியா?
இலைக்கு மேல காய்கறி வச்சுக்கணுங்க. விளையாட்டு பையன். என்னங்க 3 இலை தான் போட்டுருக்கு, எனக்கு இல்லையா? தம்பி வர்றது தெரியாது. சரி விடுங்க, இதுல சாப்பிடுறேன். ஐயா அசிங்கம். இலைக்கா பஞ்சம். ஐயாவுக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாடு விவரமா சொல்லுடி. வாழைக்காய் பொரியல், வாழைத்தண்டு கூட்டு, வாழைக்காய் சாம்பார். வாழை இலை, வாழைப்பழம் அங்க. ஆக ஒரு மரத்தை காலி பண்ணிட்டீங்க. அது மாத்திரம் இல்ல, கடல் வாழைக்காய் மீனும் சமைச்சிருக்கு. சாருக்கு மீன்னா ரொம்ப பிடிக்குமா? ஆஹா, இந்த மீன் வயிற்றுல தங்கத்தை வச்சு கடத்துறாங்கன்னு பத்திரிகையில படிச்சேன். அன்னையில இருந்து மீன் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப உங்களுக்கு ஏதாவது மீன் வயிற்றுல கிடைக்குதா? மீன் வயிற்றுலயா? குடல் தான் கிடைச்சது. நீங்க எல்லாம் ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். கண்டிப்பா வர்றோம். ஐயாவுக்கு என்ன பிடிக்கும்? கத்திரிக்காய் கொடுங்க. கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் வறுவல், கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் ரசம், கத்திரிக்காய் மோரு. கத்திரிக்காயில மோரா? புளிஞ்சிட வேண்டியதானே? புடிச்சா புளிஞ்சிருவீங்க. நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டு எத்தனை போடுங்க. பழக்கம் இல்லைங்க. ஆஹா. என்ன சார் உட்காந்துட்டீங்க? நம்ம சாமியாரை போய் பார்க்க போவானாமா? சாமியாரா? எந்த சாமியாரே? இல்ல சார், உங்களுக்கு தெரியாதா? ஊரே அல்லோல கல்லோல பட்டிருக்கு. இந்தாங்க நோட்டீஸ். பெரிய சாமியாருங்க. காதல் கை கூடலையா? அவர்கிட்ட சொன்னா சேர்த்து விட்டுருவாரு. மாட்டுக்கு பால் வத்தி போச்சா? அவர்கிட்ட சொன்னா தாயத்து கட்டுவாரு, பால் வந்துரும். குழாயில தண்ணி வரலையா? அவர்கிட்ட சொன்னா தண்ணி விட்டுருவாரு. குழாயில தண்ணி வரலன்னா அவர் விடுவாரா? பெரிய சாமியாராச்சே. கார்பரேஷன்ல இருந்தவரா? அவர் எங்க வேலை பார்த்தார? அதை விட முக்கியம், எங்கேயாவது புதையில இருக்குதா? அவர்கிட்ட சொன்னா எடுத்து கொடுத்துருவாரு. புதையல் எடுத்து கொடுப்பாரு. பேர் என்னங்க? லட்சுமி ரஞ்சன். லட்சுமி ரஞ்சன் சர்வலோக சித்தர், தேவியின் பக்தர், உலகம் சுற்றிய லட்சுமி ரஞ்சன் சாமிக்கு ஜெய், ஜெய், ஜெய். அமைதி, அமைதி, அமைதி. பூமிக்கு வந்து விட்டீர்களா? சிஷ்யா, குருவே, என் பாத தரிசனத்திற்காக இங்க வந்து காத்து கிடக்கும் பாமர மக்களிடத்தில் என்னை பற்றி எடுத்து சொல். சித்தம், சித்தம். பக்த கேடிகளே, மன்னிக்க வேண்டும். பக்த கோடிகளே, உண்மையான பக்தியுடன் என்னுடைய குருநாதரை பரிசித்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். ஜெய் லட்சுமி ரஞ்சன். உட்காருங்க, உட்காருங்க. யாரும் வரக்கூடாது. யார் பேரை சொல்லி சாமி கூப்பிடுறாரோ அவங்க மட்டும்தான் வரணும். இங்க வந்திருக்கிற எல்லாரையும் பத்தி சாமிக்கு நல்லாவே தெரியும். என்ன சாமி, எங்க பேரையெல்லாம் முன்னாடியே சாமி கிட்ட சொல்லிட்டீரா? சாமிக்கு ஞானக்கண். யானக்கண்ணா? ஞானக்கண், அதாவது டிவி மாதிரி. மாடு எந்த மாடசாமி, மாடு எந்த மாடசாமி, மாடு எந்த மாடசாமி. ஏன் சாமி, இதுக்கு முன்னால ஏலக்கடையில இருந்தீரா? கொஞ்ச காலம். என்ன கேட்டீங்க? அனாவசியமா இங்க பேசக்கூடாது, சாமி கோச்சுக்கும். மாடசாமி, நாங்க சொன்னபடி பூஜை நடத்தலையா? காணாம போனவன் மாடு கிடைக்குதா? கிடைச்சிருக்கு. ஏன்பா அழுகிற? காணாம போனது பங்கு மாடு, கிடைச்சது கால மாடு. உன்னுடைய பூஜையில ஏதோ தவறு இருக்கு. நீ திரும்ப ஒரு மண்டலம் பூஜை நடத்து. கால மாடு பட்டு மாடா மாறு. சீக்கிரமா ஓடு, இல்லன்னா காளை மாடு கண்ணு குட்டியா மாறிடும். சாமியார பார்க்க வரும்போது கையில ஏன் செருப்பு? அவரை பார்த்த உடனே விலவெலுத்து போச்சு, உடனே கழட்டிட்டேன். எங்க வைக்கிறதுன்னு தெரியல, பயந்து எடுத்துன்னு வந்துட்டேன். என் தலையில வைங்க. என்ன சார் நீங்க ஒண்ணு? இன்ஸ்பெக்டர் சூடாமணி. தெரியும், இப்பதான் புரியுது. சாமியார கேட்டு கேட்டுதான் நீங்க வந்து கேடிகளை புடிக்கிறீங்க போல இருக்கு. வழக்கமான சிலபிஷத்தை நீ கூட மாட்டீங்களே. நான் பெரிய லெவல்ல அவரோட ஒரு கலக்கலான்னு வந்திருக்கிறேன். என்ன லெவலு? சூடாமணி. என்ன என்ன முக்குது. என் பேர் அவருக்கு எப்படி தெரியும்? இதுதானா உலகத்துல இல்லாத பேர்? கூப்பிட்டோன்னு போங்க சார். நீங்க வேட்டி ஏன் சார் தூக்குறீங்க? ஒரு மரியாதைங்க. வேட்டி இறக்கி விட்டு போனா தான் மரியாதை. போங்க. இதெல்லாம் ஆட்டக்கூடாது. எங்க வைக்கிறதுங்க? கையை கட்டு. சூடாமணி, சுவாமி, நீர் வந்த விஷயம் அந்த பம்பாய் மெயில் 109 நீர் பிடிப்பீரா அல்லது அந்த அசோக் படிப்பாரா என்பதுதானே? ஆமா சுவாமி. அது மட்டுமல்ல, சென்ட்ரல் அவார்டா ஸ்டேட் அவார்டா என்பதுதானே? ஐயோ, மனசுல இருக்கிறது அப்படியே புட்டு புட்டு வச்சிட்டீங்களே புட்டு சுவாமி. இந்த புட்டு கொலா புட்டெல்லாம் சொல்லக்கூடாது. கையை கட்டு. கை கட்டிட்டேன். சூடாமணி, உமது ஜாதகப்படி இன்னொருத்தம் பிடிப்பான். ஆனா பேரும் புகழும் உமக்கு கிடைக்கும். யார் பிடிச்சாலும் பிடிச்சிட்டு போட்டு சாமி, எனக்கு அவார்டு கிடைச்சா போதும். நேர் சர்வீஸில் இருக்கும் வரையில் உம்மால் யாரையும் பிடிக்க முடியும். ஐயோ, அவார்டு கிடைக்கும். அது போதும் சுவாமி. சின்ன புட்டு நான் வரட்டுங்களா? இந்த பல்பொடியோட இதை சேர்த்து வச்சு வழக்கு. பேஸ்ட்ல சேர்த்துக்க. சுவாமியே, சின்ன புட்டு. அடுத்த அண்டர் கிரவுண்ட், அதாவது புதையல் விஷயம். யார் யாரு? குருவே, 2 ஜட நிக்குது எப்படி? சொம்பு சொம்பு, அதாவது செம்பு புதையல். செம்பமுத்தி யார் யாரு? சாமி சொன்ன மாதிரி செஞ்சியா? சாமி, நீங்க தோண்ட சொன்ன இடத்துல தோண்டி பார்த்தேன். செம்பு பொருள் கிடைச்சது.
இதுல இது பாதி நீங்க வாங்கிட்டா. என்ன சொன்னாய்? பாதிட பதறே, எனக்கு பாதி வேண்டாம். சாமி பூராத்தையும் கேட்கிறாரா? சும்மா ஐயா. அன்பரே, அத்தனையும் நீயே எடுத்துக்கொள். உனக்கு நல்ல நேரம் வந்துட்டு நீ போ. நிரஞ்சன், அடுத்தது அண்டா புதையல். ஐயா நடத்த வர சாமி உங்களை தான் கூப்பிடு. என்னையா பக்த கோடிகளே, சாமி சாப்பிட போகுது, போயிட்டு நாளைக்கு வாங்க. போங்க 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 போங்க, எல்லாம் நல்லது நடக்கும். போங்க. பக்தா பாண்டுரங்கா, சாமி புதையலை பற்றி ஏதாவது விவரம்? சாமிக்கு தெரியாதா? திரிகாலம் உணர்ந்த பெரிய முனியாச்சே. தெரியும் தெரியும். என்னை சோதிக்கின்றாயா? ஓம் என்ற 2 எழுத்தை வைத்து ஆண்டவனையே பார்த்தவன் நான். அந்த ஒரு எழுத்து மட்டும் கிடைத்து விட்டால் புதையலை கண்டுபிடித்து விடலாம். ஒரு எழுத்தா? ஆமா, அந்த ஒரு எழுத்திலே தான் உமது தலையெழுத்தே அடங்கி இருக்கிறது. சீக்கிரம் சொல்லியா? வாயால சொல்ல முடியலன்னா கையால பேப்பர்ல எழுதியாவது காட்டியா? சாமிக்கு அஞ்சனாவர சுடுகாட்டுல ஆவி பூஜை இருக்கு. சாமி, அந்த ஆவிய பாக்குறதுக்கு முன்னால் இந்த பாவிய கொஞ்சம் பாருங்க சாமி. என்கிட்ட பீங்கிற ஒரு மேப் இருக்கு, அதுல ஏங்கிற எழுத்த சேர்த்தா புதையல கண்டுபிடிச்சிடலான்னு போட்டு எனக்கு பார்த்தீரா? விடுவேனா? எல்லா பாஷையில இருக்கிற ஏங்கிற எழுத்த எனக்கு பார்த்தேன், ஆனா ஒத்து வரல. பாண்டு, நீ ஒரு மக்கள். எப்படி பீங்கிற மேப்போட ஏங்கிற எழுத்த இணைக்க கூடாது? ஏங்கிற மேப்பை எனக்கு பார்த்தாதான் புதையல் இருக்கும் இடம் தெரியும். ஏங்கிற மேப்பு கிடைக்காதனாலதானே சாமி கிட்ட வந்தேன். நிரஞ்சன், என்ன சார், நாம எவ்வளவு வேஷம் போட்டும் அந்த ஆளை அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவர்கிட்ட இருந்து நாம மேப்ப வாங்க முடியாது போல இருக்க. அவர் நமக்கு அதை தரவே வேண்டாம். அது அவர்கிட்டயே இருந்தா அது நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி தான். ஒரு மண்டலம், 9 கம்பளம், பூஜையில் தண்டலம், ஐஸ்வர்யம் அம்பலம். என்ன வாயிலே வாசிக்குது சாமி? தண்டலம் மண்டலம் குண்டலம் ஒண்ணும் புரியலையே. அதெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பாண்டு, உன்னிடம் இருக்கும் டி என்ற மேப்பை சாமியின் பாதத்தில் வைத்து வணங்கு, உனக்கு விமோசனம் பிறக்கும். என்ன சின்ன சாமி சாதாரணமா சொல்லிட்டீங்க, நான் உசிரா வச்சுக்கிட்டு இருக்கேன். மண்டலத்தை யார்கிட்ட சொன்னா ஒரு மண்டலம் என்ன 9 மண்டலம் சொல்றேன். மந்திரத்தை கேள். பி 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 பி. இவ்வளவுதானா? இதேதான் சொல்லிக்கிட்டே போ. பி 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 பி